Hey guys, welcome back to my channel Arun Shines and this is Arun. Hope you're all doing good. And guys, எல்லாரும் எப்படி சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாக்டவுன் போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் சேஃப்டியாக வீட்டிலே இருக்கோம், எங்கேயும் ரைடு போகல. ஸோ கண்டென்ட் எதுவுமே இல்லை. இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பைக்கை எப்படி சானிடைஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நிறைய பேர் நிறைய திங்ஸை க்ளீன் வச்சுருப்போம், ஃபோனு சானிடைஸ் பண்ணியிருப்போம், கையை சானிடைஸ் பண்ணியிருப்போம். ஸோ வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா. வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்மளை தற்காக்க போகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம தற்காக்க போகிறோம். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சிங்கக்குட்டி ஸோ இந்த நின்றுட்டுருக்கு. ஸோ அதையும் கொரோனாவால் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாமா? ஸோ அதனால தாங்க இந்த சானிடைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன சானிடைசர் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, சும்மா ஒரு ரேண்ட்ஸன்ஸ் சொல்லி ஹேண்ட் கிளீன்சர் தான். ஸோ இது வந்து ஒரு லிக்விட் சானிடைசர். ஸோ ஜெல் சானிடைசர் இல்லை, சானிடைசர் 2 டைப் இருக்குது, ஜெல்லும் இருக்குது, லிக்விடும் இருக்குது. ஸோ நீங்கள் லிக்விட் இருக்கிற மாதிரி ஸோ வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பைக்கோட பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குழியும் இருக்கும், மேடும் இருக்கும். ஸோ பள்ளம் மேடு எல்லாத்துலேயும் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த லிக்விட் சானிடைசர் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஜெல் சானிடைசர் வாங்கினீங்கன்னா ஹேண்ட் சானிடைஸ் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக ஏன் பைக்கை சானிடைசர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். பைக் வந்து பப்ளிக் பிளேசஸ்க்கு நிறைய இடத்துக்கு கொண்டு போகிறோம். ஸோ நிறைய பேர் இங்கே டச் பண்ணுறாங்க, பைக்கு அங்கே இங்கே நிற்குது. ஸோ நிறைய வீடியோ கூட பார்த்துருப்போம். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னே ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி வாயில் இருக்கிற எச்செல்லாம் எடுத்து தடவிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆக்சுவலாக என்னோடய பைக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நிற்கும். ஸோ இது வந்து ப்ரைவேட் பார்க்கிங் தான். ஸோ இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னோடய பைக் சேஃப் தான். ஆனால் உங்களோட சிங்கக்குட்டி எங்கே அப்படின்னா ரோட்டில் அங்கேயும் நின்றுட்டுருக்கும். ஸோ அங்கே நின்றுச்சு அப்படின்னா அது சேஃப் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த லிக்விட் சானிடைசர் ரெடி பண்ணிக்கோங்க. மெடிக்கலேருந்து வாங்கலாம். இது முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் டெட்டால் ஊற்றி தண்ணியில் ஊற்றி கூட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ எந்த இடத்துல சானிடைஸ் பண்ணணும், எந்த இடத்துல சானிடைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ சானிடைஸ் பண்ண வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக ஹேண்டில் பார். ஸோ ஹேண்டில் பார் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலுமே அதில் தான் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இல்லை நம்ம அடிக்கடி கை வைப்போம். ஃபுல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணிடுங்க. இன்னொரு ரெண்டாவது விஷயம், மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி. ஸோ பின்னாடி பைக்கை பிடிக்கிறதுக்காக நம்ம பின்னாடி கைப்பிடிலாம் பிடிப்போம். ஸோ அதையும் சானிடைஸ் பண்ணிடுங்க. சீட்டு வேணும்னா நீங்கள் சானிடைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சானிடைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானிடைஸ் பண்ணக்கூடாத இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் சைடு. ஸோ இன்ஜின் சைடு ஏன் சானிடைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சிலப்போ இன்ஜின் வந்து ஹீட்டாக இருக்கும், நம்ம ஓடி அப்படியே வந்து நிறுத்திருப்போம். ஸோ அதில் ஏன் சானிடைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிற எல்லா சானிடைசருமே 65% மேலே ஆல்கஹால் இருக்குது. ஸோ ஆல்கஹால் பட்டு ஸோ இது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகலாம். ஸோ அதனால் இன்ஜின் சைடு நீங்கள் அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம பைக்கில் தேவையான இடத்துல நீங்கள் சானிடைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என் சிங்கக்குட்டி சேஃபாக வச்சுருக்கேன், நீங்களும் உங்கள் சிங்கக்குட்டி சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ சிங்கக்குட்டியோட நம்ம ஊர் முக்கியம். ஸோ நம்மளும் வீட்டில் சேஃபாக இருப்போம். வெளியே எங்கேயும் ரைட் பண்ண வேண்டாம், ரைடு போக வேண்டாம். நிறைய ரைடர்ஸ் வந்து இப்போ ரைடு போயிட்டு இருக்காங்க. லாக்டவுனில் நான் ரைடு பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. நம்ம அப்படிலாம் காட்ட மாட்டோம். ஸோ நம்ம ரைட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட உயிர் முக்கியம். அப்போ தான் நம்ம லைஃப்பில் இன்னும் நிறைய ரைடு போக முடியும். ஸோ கைஸ், நீங்களும் சேஃபாக வீட்டில் இருங்க. அவன் வெளியே போகிறான், இவன் வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்களும் போகாதீங்க. நம்மளோட உயிர் முக்கியம். ஸோ நம்ம உயிர் இருந்தால் தான் நம்மளோட பேஷன் அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட்டை யோசிச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you soon with the next video.